அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 13/9/2024 வெள்ளிக்கிழமை, பூராடம் நட்சத்திரம். அதிர்ஷ்ட குறைவுக்கு, துரதிர்ஷ்டத்துக்கு ஒரு பழமொழியை சொல்வார்கள். உப்பு விற்க சென்றேன், மழை பெய்தது. மாவு விற்க சென்றேன், காற்று அடித்தது என்று சொல்லுவார்கள். இதே கருத்தை சாஸ்திரமும் சொல்லுகிறது. ஜோதிட சாஸ்திரம். ஒருவன் அடுத்தவருக்காக வேலை செய்தால் வெற்றி, மற்றும் அந்த அடுத்தவர் கோடீஸ்வரன் ஆவார். தனக்காக செய்தால் இருப்பதையும் இழப்பான். பல விஷயங்கள் இதே போல். ஒவ்வொரு முறையும் அடுத்தவனுக்காக செய்தால் நல்லது, தனக்கென்று செய்தால் ஒன்றுமே இல்லாமல் போகிறது. இது ஏதோ ஒரு திசையில் நடப்பதா என்றால் அதுதான் இல்லை, அதுதான் வருந்தத்தக்க விஷயம். சரி, இந்த திசை செவ்வாய் திசை, இது சந்திர திசை, சூரிய திசை, இதில் இப்படிதான் நடக்கும். பரவலாக பலருக்கும் இப்படிதான் இருக்கும். குறிப்பிட்ட திசை கெட்டதை செய்யும், குறிப்பிட்ட திசை நல்லதை செய்யும். ஆனால் இவர்களுக்கு வாழ்நாள் முழுமையும் அப்படித்தான். இது எப்படி சாத்தியம்? திசைதானே செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சூத்திரத்தை சொல்லுகிறது. லக்னாதிபதி நீச்சம், 9 கூடையவன் நீச்சம். இவர்களை 8, 12க்கு உடையவர்கள் பார்க்கிறார்கள். அதாவது கும்மிருட்டு என்று சொல்வார்களே, அதற்கு தக்க ஒன்று இது. பற்றாக்குறைக்கு ஒரு சுவரும் பார்க்கவில்லை, பாவிகள் மட்டும்தான் பார்க்கிறார்கள். எப்படி இருக்கும்? லக்னாதிபதி நீச்சம். இவர் நல்லதை அடையக்கூடாது, அனுபவிக்க கூடாது. 9க்கு உடையவன் நீச்சம், தர்மஸ்தானம், பாக்கியஸ்தானமே இல்லை. நீ அனுபவிக்கவே முடியாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கிரகங்கள் வேலை செய்கின்றன. பற்றாக்குறைக்கு 8, 12க்கு உடையவர்கள் பார்க்கிறார்கள். அஷ்டமாதிபதி, விரையாதிபதி பார்க்கிறார்கள். இவர்களை, அந்த லக்னாதிபதி 9க்கு உடையவனை நீச்சம் பெற்று இருந்தார்களே, அவர்களை ஏதேனும் ஒரு சுபர் பார்த்தால் ஓரளவு நல்லது நடக்கலாம். அதுவும் இல்லை, பாவர்கள் தான் பார்க்கிறார்கள். இப்படி ஒரு அமைப்பு ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் எது சிறந்த வழி தெரியுமா? சொந்தமாக எதையும் செய்யக்கூடாது, வேலைதான் பார்க்க வேண்டும். மற்றும் உங்களது உழைப்பால் யாருக்கு உழைக்கின்றீர்களோ அவர்கள் உயர்ந்து விடுவார்கள். அவர்களிடமிருந்து கூலியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சில ஜோதிடர்கள் லக்னாதிபதி நீச்சம் பெற்று இருக்கிறான், 8, 12 கூடையவர்கள் யாரோ ஒருவர் பார்க்கிறார், சுவர் பார்க்கவில்லை, அவன் சொந்தமாகவே செய்யக்கூடாது என்று சொல்லிவிடுவார்கள். ஓரளவு பொருந்தும். இங்கே லக்னாதிபதி 9 கூடையவன் நீச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சில ஜோதிடர்கள் லக்னாதிபதி மட்டுமே நீச்சம் பெற்றால் இதே பலன்தான் என்றும் சொல்லுகின்றார்கள். அதுவும் பொருத்தம் உடையதே. எனவே இது போன்ற அமைப்பு இருந்தால் சொந்தமாக செய்து நாம் முன்னுக்கு வர வேண்டும் என்ற யோசனையை விட்டுவிட வேண்டும்.
அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.